வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடமும் தப்பாது. அடுத்த 5 நாட்களுக்கு கொட்டப்போகும் கனமழை மக்களே! இப்பதான் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற அனைத்து விதமான பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முடியும். சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது. இதனிடையே தான் வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க மக்களே. குறிப்பாக அடுத்த 4 நாட்களுக்கு பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பொதுவாக அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. வட தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது மக்களே. மழை அதிகபட்ச அதாவது கடலூர் அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை தலா 130 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதே போல ராசிபுரம், நாமக்கல் 120 மில்லிமீட்டர், சேலம் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேலும் புதுக்கோட்டை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் என பெரும்பாலான மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பெய்திருக்கிறது மக்களே. வெப்பத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னை நுங்கப்பாக்கத்தில் 35.6 செல்சியஸ் வெப்பமும், குறைந்தபட்சமாக ஈரோட்டில் 17.5 செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. வரும் நாட்களில் நிலவும் வானிலை குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மக்களே. கொட்டும் மழை. இதனால் இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், சேலம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மக்களே. நாளைய தினம் அதாவது தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மக்களே. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, ஈரோடு, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மக்களே. மழை விடாது. அதாவது வரும் அக்டோபர் 8ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 9ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மக்களே. வரும் நாட்கள் அதாவது குறிப்பாக அக்டோபர் 10ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மக்களே. அக்டோபர் 11ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மக்களே. வரும் அக்டோபர் 12ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அனைத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்ததாக சென்னை கிளைமேட். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகத்துடன் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நகரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 to 36 செல்சியஸ் ஒட்டி, குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். அடுத்து 48 மணி நேரத்திற்கு
வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மக்களே. அதாவது நகரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 to 36 செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. மீனவர்களுக்கும் எச்சரிக்கை பற்றி பார்த்து விடலாம். தமிழகத்தில் கடலோர பகுதிகள் இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதாவது வரும் அக்டோபர் 8 முதல் 10 வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையேவும் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. கடைசியாக வங்கக்கடல் பகுதிகளில் இன்று, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றும் தென் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளைய தினம் தென்மேற்கு வங்கக்கடலில் அந்த ஒரு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இந்த ஒரு இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதனால் இந்த ஒரு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை ஃபார்வேர்டு பண்ணிவிடுங்க.